குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். அரசு மருத்துவமனைகளில் உருவாகும் காலி பணியிடங்களை பொது கவுன்சிலிங் மூலம் மருத்துவ ஊரக நல பணிகள் துறை நிரப்பி வருகிறது. 2024ஆம் ஆண்டுக்கான பொது கவுன்சிலிங் வரும் 11-12ஆம் தேதிகளில் அந்தந்த சுகாதார மாவட்டங்களில் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் நடக்க உள்ளது. இதில் வெளிப்படைத்தன்மை இல்லை, காலி பணியிடங்கள் முன்கூட்டியே விற்பனை செய்யப்பட்டது, கண் துடைப்புக்காக கவுன்சிலிங் நடத்தப்படுகிறது என நர்சுகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நர்ஸ் பணியிட மாறுதல்களை மருத்துவ ஊரக நல பணிகள் இயக்குநரகம் மேற்கொள்கிறது. முந்தைய ஆட்சியில் புரோக்கர்கள் மூலம் பணியிட மாறுதலுக்கு பணம் பெறப்பட்டது. இப்போது அதிகாரிகளே நேரடியாக பணம் கேட்கும் நிலை உள்ளது. மருத்துவ தேர்வு வாரியமான MRB மூலம் புதிதாக பணிக்கு சேர்ந்தவர்கள் தங்களது சொந்த மாவட்டங்களுக்கு செல்ல பணம் கொடுத்துள்ளனர். 6 லட்சம் முதல் 12 லட்சம் ரூபாய் வரை முன்கூட்டியே கொடுத்து இடங்களை பெற்றுவிட்டனர். தற்பொழுது கணக்கு காட்டுவதற்கு பணியிட மாறுதல் கவுன்சிலிங் அறிவித்துள்ளனர். எவ்வளவு இடங்கள் எந்தெந்த பகுதிகளில் காலியாக உள்ளன போன்ற தகவல்களை தெரிவிக்கவில்லை. தென் மாவட்டங்களில் உள்ள இடங்கள் பெரும்பாலும் கவுன்சிலிங்கிற்கு முன் விற்பனை செய்யப்படுகின்றன. இதனால் பணம் இருப்பவர்கள் மட்டுமே சொந்த மாவட்டங்களில் பணியாற்றும் வாய்ப்பு கிடைக்கிறது. பணவசதி இல்லாதவர்கள் பல ஆண்டுகளாக வெளி மாவட்டங்களில் ஒரே இடத்தில் பணிபுரிகிறோம் என்கின்றனர் சீனியர் நர்சுகள். அரசு டாக்டர்கள் பணியிட மாறுதலில் இருக்கும் வெளிப்படைத்தன்மை நர்சுகளுக்கு இல்லை. சீனியாரிட்டி அடிப்படையில் பணியிட மாறுதல் வழங்கும் வகையில் மாநில அளவில் ஒரே இடத்தில் கவுன்சிலிங் நடத்த வேண்டும். எவ்வளவு இடங்கள் எந்தெந்த பகுதிகளில் காலியாக உள்ளது என்பதை முன்கூட்டியே தெளிவாக தெரிவிக்க வேண்டும் என நர்சுகள் கூறினர். இந்த குற்றச்சாட்டுக்கு மருத்துவ ஊரக நல பணிகள் துறை அதிகாரிகள் மறுப்பு தெரிவித்துள்ளனர். நர்ஸ் பணியிடங்கள் விற்பனை செய்யப்படுவதாக கூறுவது தவறு. காலி பணியிட விவரம் பொது கவுன்சிலிங்கில் வெளியிடப்படும். வெளிப்படை தன்மையுடன் தான் பணியிட மாறுதல் வழங்கப்படுகிறது என கூறியுள்ளனர்.